ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்பவே சோஷியல் மீடியா திறந்தா இந்த விஷயம்தான் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். எஸ், ஸோ மாதம்பட்டி ரங்கராஜோடைய அந்த கேஸ், அதாவது திருமண மோசடி வழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வழக்கை பற்றி தான் இப்போ ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஏற்கனவே இந்த விஷயத்தை பற்றி நிறைய வீடியோஸ் நாம் பேசியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூஸ்லையும் பார்த்தீங்கன்னா இதை பற்றிலாம் நிறையவே பேசியிருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே ஆரம்பத்துலேருந்து என்ன நடந்தது அப்படின்றது ரொம்பவே கிளியராக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மாதம்பட்டி ரங்கராஜ் ஏற்கனவே திருமணம் ஆனவர். பிஸ்னஸில் அவர் எவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆளாக இருந்தாலும் ஃபேமிலி வைஸ் அப்படின்னு பார்க்குறப்போ நிறைய பிரச்சனைகளை உள்ள வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஏற்கனவே திருமணமாக்கி அவருக்கு 2 ஆண் குழந்தைகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஜாய் கிறிசல்டா அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ஆடை வடிவமைப்பாளரை இவர் காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவங்க ஆல்ரெடி டிவோர்ஸ்டு. ஸோ அவங்க சட்டப்படி டிவோர்ஸ் பண்ணி சிங்கிளாக தான் இருந்திருக்காங்க. ஸோ இவர் தான் போயிட்டு ஆறுதல் கொடுக்குறேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆசை வார்த்தைகளை கூறி நம்ப வச்சு ஏமாத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்கள இவர் கல்யாணமும் பண்ணியிருக்காரு. முதல் மனைவி இருக்கும் போதே டிவோர்ஸ் பண்ணாம கல்யாணம் பண்ணியிருக்காரு. கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்குன்னு சொன்னதும் இவர் தான் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே அவருக்கு 2 பசங்க இருக்காங்க, பட் பெண் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி இவர் தான் ஆசைப்பட்டிருக்காரு. ஸோ அவங்களும் இவர் சொன்னது எல்லாத்தையும் நம்பி கல்யாணம் பண்ணி இன்னைக்கு கர்ப்பமா இருக்காங்க. கிட்டத்தட்ட 7 மாதம் குழந்தைய வயிற்றுல சுமந்துக்கிட்டு அந்த பெண் தன்னோட வாழ்க்கைக்காக, தன்னுடைய வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பட் இதுதான் இப்போதைக்கு நடந்திருக்கு. இதுல நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு சிலர் ஜாய் கிறிசல்டாக்கு எதிராக பேசுறாங்க. ஒரு சிலர்னு சொல்றதை விட பெரும்பாலானோர் ஜாய் கிறிசல்டாக்கு எதிராக தான் பேசுறாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி அவர்களுக்கு எதிராக பேசுறாங்க, ஆதரவாகவும் பேசுறாங்க. ஆம்பளை என்னதான் தப்பு பண்ணாலும் பொண்ணுக்கு அறிவு எங்க போச்சு அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த உலகம் கேட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ நாம 2025 இருக்கும். இப்போ வரைக்கும் பெண்களை குறை சொல்றதுலே தான் இந்த உலகம் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க முறைப்படி டிவோர்ஸ் வாங்கி சிங்கிளாக தான் இருந்திருக்காங்க. ஸோ ஒரு பெண் ஏற்கனவே தன்னுடைய முதல் வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சு இருந்தால், இரண்டாவதாக ஒருத்தர் நம்ம கிட்ட ஒரு ஆசையாவோ அன்பாவோ அரவணைப்பாவோ ஆறுதலாவோ பேசும்போது ஸோ எந்த பெண்ணுமே மறுபடியும் அதை நம்பி ஏற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலையில் தான் இருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லா பெண்களுக்குமே வேலை, சம்பளம் அப்படிங்கிற எல்லா விஷயமும் தன்னோட கையில் இருக்கு. ஸோ எல்லாராலையும் எல்லாமே சாதிக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு உலகம் வளர்ந்துருச்சு, பெண்களும் வளர்ந்துட்டாங்க. பெண்கள் என்னதான் வளர்ந்தாலும் மனதளவில் அந்த அன்பு, அதாவது லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இன்னமும் வீக்காக தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு லவ்வால் எத்தனையோ பெண்கள் ஏமாந்து நிற்கிறாங்க, எத்தனையோ பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதில் ஒரு பெண்ணாக தான் ஜாய் கிறிசல்டா இருக்காங்க. எல்லாருமே திரும்ப திரும்ப நாம் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவங்க தப்பு பண்ணால் உனக்கு எங்கே போச்சு அறிவு? அவர் டிவோர்ஸ் வாங்கிட்டாரான்னு கேட்டு தானே நீ கல்யாணம் பண்ணணும். நீ எப்படி அப்படியே கல்யாணம் பண்ணுவ? அவர் சொன்னதை நம்பி, வார்த்தைகளை நம்பி எப்படி கல்யாணம் பண்ணுவ அப்படின்னு சொல்லி அவங்களே கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர், அதாவது இவங்களாவது கல்யாணம் பண்ணி தான் கர்ப்பமாயிட்டு இன்னைக்கு உட்கார்ந்துருக்காங்க. நிறைய பேர் முதல் மனைவி இருக்கும்போது அவங்க வீட்டில் அவங்க சந்தோஷமா இருக்கும்போதே இன்னொரு பெண்ணோட தொடர்பில் இருக்காங்க. கல்யாணம் அப்படின்ற எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் ஜஸ்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு வார்த்தையால் சொல்லிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குள்ளேயும் நிறைய பிரச்சனைகள் வரும். அப்படி வரும்போது அந்த ஆண் ஈஸியாக அந்த பெண்ணை கழட்டி விட்டுட்டு தன்னோட குடும்பத்தோடவே போய் செட்டில் ஆயிடுவாங்க. இன்னைக்கு அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால நிறைய பெண்கள் கைவிடப்பட்டு இருக்காங்க. இதை யூஸ் பண்ணிக்கிட்டு நிறைய ஆண்கள் நிறைய பெண்களோட வாழ்க்கையில விளையாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சரி, எது எப்படி போதோ, ஒரு சிலர் பெண்ணுக்கு சப்போர்ட் பண்றாங்க, ஒரு சிலர் ஆணுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா அந்த ஆண் இன்னைக்கு சமூகத்துல பணபலம் மிக்கவரா இருக்காரு. அதனால அவரோட சைடு நிறைய பேர் பேசுறதுக்கு ஆட்கள் இருக்கதான் செய்வாங்க. இதே ஒண்ணுமே இல்லாத ஒரு ஆண் இதே தப்ப செஞ்சிருந்தா இந்த மக்களும் சரி, இந்த காவல்துறையும் சரி, அரசாங்கமும் சரி, எல்லாருமே உடனே அந்த ஆளுக்கு
பெரிய அளவுல தண்டனைகள் கொடுத்திருப்பாங்க, அந்த பெண்ணுக்கும் நியாயம் வாங்கி கொடுத்திருப்பாங்க. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாவே இவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. கமிஷனர் ஆபீஸ் வாசல்ல நின்னு எத்தனையோ பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்க, எத்தனையோ கேசஸ் கொடுத்திருக்காங்க, எதுக்குமே எடுபடாம ஃபைனலா மகளிர் காவல் நிலையத்தை போய் அவங்க வந்து நாடி இருக்காங்க. அது மூலயமா தான் இப்போ ஒவ்வொரு விஷயமா நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட்டுக்கு 2 பேருமே வந்து ஆஜராகியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பொண்டாட்டி வேண்டாம், எனக்கு நீ தான் வேணும், நீ தான் உலகம், நீ இல்லைன்னா நான் செத்துருவேன், நீ நானும் சேர்ந்து தான் சாவோம் அப்படின்லாம் சொல்லி ஸோ டைலாக் வந்துட்டு அவர் ஜாய் கிறிசல்டா கிட்ட பேசியிருக்காரு. இப்போ அந்த நீதிமன்றத்துக்கு முதல் மனைவி கையை பிடிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு. இவங்க 7 மாச குழந்தைய வயிற்றுல சுமந்துக்கிட்டு படிக்கட் ஏற முடியாம ஏறி நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கேஸ் தான் ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதுலயும் மாதம்பட்டி ரங்கராஜ் இவ்வளோ நாள் வாய் திறக்காம இப்போ பேசியிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீதிமன்றத்தோட செயல்பாடுகளை நான் முழுமையா நம்புறேன், சட்டப்படி இந்த விஷயத்தை நான் வந்து பார்த்துக்கிறேன், சட்டத்தில் என்ன சொல்கிறாங்களோ அதை நான் கேட்குறேன், மற்றபடி வெளியில் நின்று பேசுறதுக்கெல்லாம் நான் வந்து பதில் சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் மீடியாவிலையும் சரி, சோஷியல் மீடியாவும் சரி, இது எல்லாத்து மேலேயுமே எனக்கு ரொம்பவே மதிப்பும் மரியாதையும் இருக்குது. அதனால் அவங்க எல்லாருமே ஒரு சிலர் எனக்கு அகெயின்ஸ்டாகவும் பேசுகிறாங்க, எனக்கு சப்போர்ட்டிவாகவும் பேசுகிறாங்க. பட் யாருக்குமே நான் எந்த ஒரு பதிலும் சொல்ல விரும்பலை. எதுவாக இருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கட்டும், சட்டப்படி நான் இதை வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நியாயம் கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர் என்ன நியாயம் பண்ணாரு அப்படின்றது மேபி மறந்துட்டு பேசுறாரா என்னன்றது தெரியல. ஸோ முதல் முறையாக வாய் திறந்து மாதம்பட்டி இவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்காரு. இதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக ஜாய் கிறிசல்டா ஒரு போஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்துட்டு ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, மை டியர் ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாங்க. இப்போ நீங்கள் நீதிமன்றத்துக்குள்ளே வந்துட்டீங்க, ஸோ இதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும். ஸோ உங்களால் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, மை ஹஸ்பண்ட் அப்படின்னு போட்டு அவங்களோட அந்த கல்யாண ஃபோட்டோவையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் இப்போ ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு பெண் அவ்வளோ ஆதாரங்களை வெளியிட்டும் நம்ம வந்து யாருமே இப்போ வரைக்கும் அவரை பற்றி பெருசாக குறை சொல்லாமல் இன்னைக்கும் அவர் இந்த சமூகத்தில் ஒரு சாதாரண மனுஷனாக தான் நடமாடிக்கிட்டு இருக்காரு. இப்போ அவர் கோர்ட்டுக்கு போயிட்டு அங்கே என்ன சொல்ல போறாரு, நீதிமன்ற உத்தரவில் அவர் என்னென்ன பண்ண போறாரு, முக்கியமாக இதுக்காக உயர் நீதிமன்றத்தை நாடுவேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ அங்கே போயிட்டு அவர் என்ன பண்ண போறாரு, உண்மையிலே அவர் பண்ண தப்பு அவர் ஒத்துப்பாரா, இல்லை இதை ப்ளே பண்ணி வேற மாதிரி ஏதாவது மாற்றுவாரா? அதாவது முக்கியமாக எதுக்காக அவர் முதல் மனைவி கை கோர்த்திருக்காரு அப்படின்னா, முதல் மனைவியும் பார்த்தீங்கன்னா அட்வொகேட்டு தான். ஸோ அதுவும் திமுக சைடில் அவங்க ஒரு அட்வொகேட்டாக இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களால இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அதனால அவர் வந்து இப்போ முதல் மனைவி கையை கோர்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ இதை வச்சு தான் இவங்க 2 பேரும் சேர்ந்து அடுத்து என்ன பண்ண போறாங்க. ஸோ ஜாய் கிறிசல்டாவுக்கு நியாயம் கிடைக்குமா கிடைக்காதா? ஒரு பெண் வந்து ஓகே தப்பு பண்ணிட்டாங்க, முடிஞ்சு போச்சு, ஆனால் திருமணம் பண்ணி தான் அவங்க கர்ப்பமா இருக்காங்க. ஆனால் 2 பெண்களையும் ஏமாத்தின ஒரே ஆள் அப்படின்னா அது வந்து மாதம்பட்டி தான். ஸோ முழுக்க முழுக்க 80% தப்பு அப்படின்னு பார்க்குறப்போ அது அவர் மேலே தான் இருக்குது. இன்னைக்கு 2வது மனைவி வேணான்னு சொல்லி முதல் மனைவி கிட்டேயே போயிட்டாரு. இதே மாதிரி தான் பல பெண்களோட லைஃப்லையும் நடந்துகிட்டு இருக்கு. அது நம்மளால் வந்து கண்டிப்பாக மாற்றவே முடியாது. பட் பெண்களாகிய நாம தான் இனிமேல் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப உஷாரா இருக்கணும். எந்த ஒரு ஆசை வார்த்தைக்கும் எந்த ஒரு அன்புக்கும் அவ்வளோ சீக்கிரம் மயங்கிடவோ விழுந்துடவோ கூடாது அப்படின்றது இதுல இருந்தே தெள்ள தெளிவா நாம தெரிஞ்சுக்கணும். இப்ப வரைக்கும் பெண்கள் வீக்கா இருக்கிறது அந்த லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான். மற்றபடி பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இன்னைக்கு எல்லாருமே எல்லா துறையிலையும் பயங்கரமா சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆண்களை விட பெரிய லெவல்லையே பெண்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பல முறை நம்ம தமிழ்நாட்டை ஆண்டதும் ஒரு பெண் தான். இன்னைக்கு இந்திய குடியரசு தலைவரா இருக்கிறதும் ஒரு பெண் தான். ஸோ ஒரு பெண் நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்ற இந்த நாட்டில் இதே பெண்ணுக்கு இப்போ அநீதி இழைக்கப்பட்டிருக்கு. அந்த பெண் தன்னோட நியாயத்துக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. தன் வயிற்றுல குழந்தைய வச்சு போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு நியாயம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு பெரிய திருப்பமா இருக்கணும். ஸோ இவருக்கு கொடுக்க போற தண்டனை, இவர் மேலே எடுக்க போற அந்த நடவடிக்கை, இதுக்கப்புறம் தப்பு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஆண்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா நியாயம் ஜெயிக்குமா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இவங்க மேலேயும் தப்பு இருக்குதான், கண்டிப்பா இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி அந்த ஆசை வார்த்தைகள்ல தான் பெண்கள் வந்து ஏமாந்து போறாங்க. ஸோ அதை வச்சுதான் அவரும் இந்த பெண்ணை ஏமாத்திருக்காரு. ஸோ அது எல்லாமே வந்து கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வந்துடும். ஸோ அந்த குழந்தைக்கு அப்பா இவர் தான் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. தேவைப்பட்டா டிஎன்ஏ டெஸ்ட் கூட எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நீதிமன்றமோ நீதிபதியோ இதுக்கு என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி
பண்ணி பார்க்கலாம். மேபி கூடிய சீக்கிரம் நாளைக்கே இதுக்கான ஒரு ரிசல்ட் கூட தெரிய வரும். அதையும் நான் வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோல ஷேர் பண்றேன். ஸோ மாதம்பட்டி ரங்கராஜ பத்தியும் ஜாய் கிறிஸ்டல்டாவை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ஆதரவு 2 பேர்ல யாருக்கு இருக்கு அப்படின்றத மறக்காம எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் டே பை டே நடக்கக்கூடிய அப்டேட்டை பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.